மிகப்பெரிய அளவு 118 இடங்களை இவங்க எப்படி கேப்சர் பண்ணாங்க, எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக இன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் விவாதமாகவே நடந்துகிட்டு இருக்குது. இது எந்த இடத்துலையும் விஜய் வந்துட்டு சொன்ன கொள்கைகள், விஜய் மக்கள் மீது இருக்கக்கூடிய பற்று அப்படிலாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்றது தெரியும். விஜய் அப்படி பரப்புரை பண்ணவும் இல்லை, அவ்வளோ இடத்துக்கு அவர் வரவும் இல்லை, மக்களை சந்திக்கவும் இல்லை. அவர் போகாத மாவட்டங்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி மாவட்டங்களுக்கு அவர் போகவே இல்லை. டிஎம்கேவை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வழிமுறை நம்மளாம் என்ன பண்ணோம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பாஜக அதிமுக அணி, அந்த அணி தான் இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். இது வந்து தனியா நிக்கிறாங்க, இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிதான் நினைச்சோம். ரொம்ப அழகா இவங்க அந்த வாக்கு எந்திரத்தை வச்சு கம்ப்ளீட்டா வாக்குகளை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் சேர்த்து அதன் மூலம் திமுகவை தோற்கடித்து ஒரு வழி பண்ணிவிட்டாங்க. ஆக தமிழ்நாட்டிற்கு ஒரு சோதனையான ஒரு காலம் தொடங்கி இருக்கிறது, இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. இதுதான் ரொம்ப உண்மை. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரூச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக மிக வருத்தப்படத்தக்க ஒரு தேர்தல் முடிவு தமிழ்நாடு எதிர்கொண்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி சற்றப்ப 110 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 75 தொகுதிகளில் அளவுக்கு அது வெற்றி வாகை சூடியிருக்கிறது. 50 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் ஜெயித்திருக்கின்றன. இது யாரும் சற்றும் எதிர்பாராத ஒரு முடிவு அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்கும் அதிர்ச்சிக்கும் நம்ம ஆளாயிருக்கோம். எப்படி இது சாத்தியமாச்சு? இங்க தமிழ்நாட்டில் இருந்த ஊடகவியலாளர்கள், களத்தில் சென்று ஆய்வு நடத்தியவர்கள் எல்லோரும் அதிகபட்சம் விஜய் கட்சி 20% வாக்கு தான் பெறும், அது ஓரிரு இடங்கள்ல தான் ஜெயிப்பாங்க, அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு இரட்டை இலக்கத்தை கூட அவங்க தொடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு வேளையில மிகப்பெரிய அளவு 118 இடங்களை இவங்க எப்படி கேப்சர் பண்ணாங்க, எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரவலா இன்னைக்கு ஃபுல்லா அதுதான் விவாதமாகவே நடந்துகிட்டு இருக்குது. இது எந்த இடத்துலையும் விஜய் வந்துட்டு சொன்ன கொள்கைகள், விஜய் மக்கள் மீது இருக்கக்கூடிய பற்று அப்படிலாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்றது தெரியும். விஜய் அப்படி பரப்புரை பண்ணவும் இல்லை, அவ்வளோ இடத்துக்கு அவர் வரவும் இல்லை, மக்களை சந்திக்கவும் இல்லை. அவர் போகாத மாவட்டங்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி மாவட்டங்களுக்கு அவர் போகவே இல்லை. அந்த மாதிரி தான். அப்படி இருந்தும் கூட பெரிய அளவுக்கு வாக்களிச்சுட்டாங்க மக்கள். மாற்றம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப கிளீனா டிஎம்கேவை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வழிமுறை நம்மளாம் என்ன பண்ணோம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பாஜக அதிமுக அணி, அந்த அணி தான் இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். இது வந்து தனியா நிக்கிறாங்க, இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிதான் நினைச்சோம். ரொம்ப அழகா இவங்க அந்த வாக்கு எந்திரத்தை வச்சு கம்ப்ளீட்டா வாக்குகளை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் சேர்த்து அதன் மூலம் திமுகவை தோற்கடித்து ஒரு வழி பண்ணிவிட்டாங்க. அந்தாண்டே அதே மாதிரிதான் அதிமுக பாஜக கூட்டணி அவங்க விட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, திமுகவை தமிழ்நாட்டு ஆட்சி படத்திலிருந்து இறக்கியாச்சு. இதுதான் இந்த ரிசல்ட்டை நீங்க எப்படி பார்த்தாலும் இதுல ஒரே ஒரு ரிசல்ட் தான், திமுக தோற்கடிக்கப்பட்டு விட்டது. சரி, விஜய் வெற்றி பெற்று விட்டாரு, அப்படி பார்க்க கூடாது, பார்க்க முடியாது, ஏன்னா விஜய்க்கு எதுவும் தெரியாது. ஸோ இவர் வந்துட்டு நாளைக்கு முதல்வர் ஆக போகிறார், அவரை தான் கூப்பிடுவாரு ஆளுநர். அதிகமாக வென்ற தனிப்பெரும் கட்சின்ற அடிப்படையில் அவர் தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவர் ஆட்சி அமைப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. என்ன செய்ய போறாரு என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பாஜக பார்த்துக்கணும். இதுதான் பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஏற்பட்ட டீல். உள்ளபடியே நீ பதவிக்கு வர, அவ்வளவுதான். அதனால தான் மோடி பண்ண மாதிரி, மோடி அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி போயிட்டு குகைக்கு, விவேகானந்த பாறைக்கு இந்த மாதிரிலாம் போடுறீங்களா, அதே மாதிரி தான் விஜய் வந்துட்டு சர்ச்சுக்கு, சீரடிக்கு, இங்கெல்லாம் வந்துட்டு அவர் போயிட்டு ஒரு பாவலாவை காட்டிட்டு வந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா, தாவேக வென்றிருக்கிறது, பாஜக நோக்கம் ஜெயித்திருக்கிறது. ஸோ இப்போ அவங்க விஜய் வந்துட்டு அவங்களுடைய கைப்பாவை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் விஜயை. இப்போ விஜய் எதையும் எதிர்க்க போறதில்லை. தமிழ்நாடு இது வரைக்கும் ஸ்டாலின் தலைமையில் இருந்து எதையெல்லாம் எதிர்த்துச்சோ
எதெல்லாம் எந்தெந்த கோரிக்கைகளுக்காக போராடிச்சோ அந்த போராட்டம்லாம் விஜய் நடத்த போறதில்ல. அவர் அப்படியே சைலண்டா விட்டுருவாரு. அவர் வந்தா தானே சட்டப்பேரவைக்கெல்லாம் அவர் வராரா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். புரியுதுங்களா? கல்விக்கான உதவி நிதி எல்லாம் வந்துட்டு தராத புறக்கணிச்சாங்க. அது இப்பவும் தொடருமா? எல்லாத்தையும் பார்க்கணும். மும்மொழி கொள்கையை எதிர்த்தாங்க. ஹிந்தி படிக்கணும் நாங்க கட்டாயம். இப்போ புதுச்சேரியில் வந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வரும். அது விஜய் எதிர்ப்பாரா? தெரியாது. இன்னும் தமிழ்நாட்டை வந்துட்டு அப்படியே முழுமையாக வச்சிருக்கிறாங்களா, இல்லை ஜம்மு காஷ்மீரை உடைச்ச மாதிரி மூணா உடைக்க போறாங்களா? தெரியாது. ஆக தமிழ்நாட்டிற்கு ஒரு சோதனையான ஒரு காலம் தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. இதுதான் ரொம்ப உண்மை. ஏன் இந்த அளவு தமிழ்நாட்டை வந்துட்டு பாஜக குறிவைப்பாங்க? வெறும் அரசியல் மட்டும்தானா? அரசியல் மட்டுமல்ல, அரசியலும் தாண்டி அவங்களுடைய கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை கொண்ட மாநிலம் எது அப்படின்றது. இப்போ விஜய் கூட ஜெயிக்க வச்சிருக்கிறாங்கன்னா அவரு பாஜகவை எதிரின்னு தான் காட்டியிருக்கிறாரு. எதிர்க்கலைன்னா கூட எதிரின்னு தான் சொல்லியிருக்காரு. இது ஒண்ணு. இன்னொன்னு, கொள்கை ரீதியா தமிழ்நாட்டை வந்துட்டு அடிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விடயம் அவங்க தோத்து போன ஒரு விஷயம். ஒன்றும் பண்ண முடியல. ஆனா தமிழ்நாட்டில் வளங்கள் இருக்குது இல்ல, ஹைட்ரோ கார்பன் வளத்துல இருந்துட்டு கனிம வளங்கள்ல இருந்துட்டு இயற்கை வளங்கள் ஏகப்பட்ட வளங்கள் இருக்குது இல்ல, இதையெல்லாம் கொள்ளையடிக்கிறது, கார்பரேட்டை வச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தோதான ஒரு அரசு தேவை. அது இப்ப அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். எந்த வளர்ச்சின்னு மோடி சொல்றாரோ அதே வளர்ச்சி இதுக்கு மேல விஜயும் சொல்லுவார். சொல்றாரா இல்லையான்னு பாருங்க. இதுதான் முக்கியம். அப்போ நாளைக்கு இதெல்லாம் நடக்கும்போது சட்டப்பேரவையில எதையும் ஒண்ணு பண்ணவே முடியாது. ஏதாவது எதிர்த்து பேசுறாங்கன்னா எல்லாம் வளர்ச்சியாக தான், எங்களுக்கும் தெரியும், உங்களாட்டம் ஒண்ணு கொள்ளையடிக்கிறது ஒண்ணு நான் வரேன் இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி திசை திருப்பி, ஏதாவது ஒண்ணு சொல்லி திசை திருப்பி அவர்களுக்கு தோதான ஒரு ஆட்சியை, தோதான ஒரு முடிவை எடுத்து இணக்கமாக செயல்படுவார். அதுல ரெண்டாவது ஆள்ல யாரும் கிடையாது. விஜய் தான் அங்க எல்லாமே முதன்மையான ஆளு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த தேர்தல் முடிவு தமிழ்நாட்டை இட்டு செல்கிறது. ஆனா விஜய்க்கு அப்படிலாம் ஓட்டை யாரும் போடாதையா ஜெயிச்சிட்டாரு இல்ல, போட்டாங்க. அவர் மீது கொண்ட மயக்கத்தினால் அவருடைய ரசிகர்கள், இளைஞர்கள் இருந்துட்டு படிச்சவங்க வரைக்கும், வெளி மாநிலத்திலிருந்தெல்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களே, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இவ்வளவு தூரம் ஒன்றும் ஓட்டு எல்லாம் போடல. விஜய் வந்துட்டு ஒரு 35-40% ஓட்டை போடுற அளவுக்கு அவருக்கு பலம் இல்லை. ஆனா அப்படிதான் ஓட்டு விழுந்திருக்குது. கிட்டத்தட்ட விஜயனுடைய ஆட்கள் போய் பரப்புரை பண்ணாதே. இப்ப கூட ஒருத்தர் கிட்ட பேசுறாரு, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. அந்த பட்டுக்கோட்டையில ஒருத்தரையும் வந்துட்டு எதுவுமே பார்க்கல. ஆனா அந்த ஆள் தான் லீட்ல இருக்கிறாரு. அவர் கட்சி மாதிரி வந்தவர், அவர் லீட்ல இருக்கிறாரு. இப்ப திமுக வெளியேறினவர் தான் VS பாபு. அவர் தான் ஸ்டாலினை தோற்கடிச்சு, கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியுமான்றதை பாருங்க. தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா இருக்கும் போது கூட நடக்காது, இப்போ தோற்கடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8000-10,000 ஓட்டுல வித்தியாசத்துல ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல அமைச்சர்கள் தோத்துருக்கிறாங்க. திருவரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி பல அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா 27,000 வாக்கு வித்தியாசத்துல மிக சிறப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியவர் அப்படின்ற ஒரு பேர் எடுத்தவர். அவர் கொரோனா காலத்துல இருந்துட்டு இது வரைக்கும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. யார் வந்து ஓட்டு போட்டா? எல்லாம் நானும் சைதாப்பேட்டைதான், ஒண்ணுமே தெரியல. ஆனா அவர் தோத்துட்டாரு. அதுவும் 27,000 வாக்கு வித்தியாசத்துல. தமிழ்நாட்டில், அதுவும் சென்னை மாநகரத்துல, தலைநகரத்தில் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1957 இருந்து திமுக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுது. ஒருபோதும் இந்த அளவிற்கு சென்னை மாநகரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றதே இல்லை. 2 தொகுதி தான். ஒன்னு சேப்பாக்கம் திருவல்லிக்கணி உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்னு துறைமுகம். மற்ற எல்லா தொகுதியிலையும் வாஷ் அவுட், கம்ப்ளீட்டா வாஷ் அவுட். அந்த அளவுக்கு அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப தீர்மானமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு விஜயனுடைய பரப்புரை, விஜயனுடைய ரசிகர்கள் தான், அப்படிலாம் எதுவுமே இல்லை. நல்ல பூத்தெல்லாம் நான் வந்துட்டு விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆக ரொம்ப அழகா யாரும் எதிர்பாராத ஒரு கோணத்துல இருந்துட்டு வேலை செஞ்சு கிளீன் பண்ணி தமிழ்நாட்டை தாவேக்கா வழியா தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு போயிட்டாங்க. விஜய் இதை விட்டு வெளில வர முடியாது. அதனால தான் விஜயினுடைய அந்த கரூரில் நடந்த அந்த நெரிசல் மரணங்களுக்கான அந்த வழக்குல இதுவரைக்கும் சிபிஐ ஏன் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணலன்னா இப்ப புரியுதுங்களா நமக்கு? அவ்வளவுதான். விஜய் இந்த குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு தூண்டி விட்டு வாக்களிக்க சொல்லுங்க அப்படின்னாரு. அது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறல். அது பத்தி நடவடிக்கை பெற்றதா? எதுவும் கிடையாது. இந்திய ஒன்றிய பாஜக எடுத்த கொள்கையை எதிர்த்து சொன்னாரு. பாஜக அரசை எதிர்த்து மோடி அரசனுடைய திட்டங்களை எதிர்த்தா பண்ணாரா? எதுவும் கிடையாது. ஆக ரொம்ப தெளிவா எப்படி தூரத்துல நின்று அதுக்கு எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அவர் ரசிகர்களை ஏமாத்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஏமாத்தி இருக்கிறாங்க பாருங்க.
இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இவிஎம் அப்படின்ற ஒரு இதை இருக்கிற வரைக்கும் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய அத்தாட்சி. நாங்க எதிர்பார்த்தது தான், ஏதாவது ஒரு வழியில அவன் பண்ணுவான் அப்படின்றது தான். ஆனா கொஞ்சமே எதிர்பார்த்தது இவன் தாவேகாவை பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு. தாவேகா கிட்ட ஓட்டை எடுத்து அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்திக்குவாங்கன்னு நான் எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க வேற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டாங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எது சொன்னாலும் தோத்துட்டாங்க இவங்க, அதனால இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கதறாங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா கதறுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சரி. ஆனால் ஒன்று, தோற்கடிக்கப்பட்டது மக்களினுடைய ஜனநாயக உரிமை. ஆபத்து தமிழ்நாட்டிற்கு. இதுதான் ரொம்ப முக்கிய மக்களே. இதனுடைய விளைவு எப்படியெல்லாம் ஆக போறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் 29 வரைக்கும். ஏன்னா அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்போ இருக்கிற சட்டப்பேரவை கலைக்கப்படும். அது வரைக்கும் தமிழ்நாடு அனுபவிக்கணும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.